அன்பான தமிழர்களே, 2009 பிறகான தமிழீழ விடுதலை போராட்டம் சர்வதேச அளவில் மையம் கொண்டு சர்வதேச சமூகத்தை ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கக்கூடிய போராட்டமாக மாறியிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நமது போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு கிடைக்கின்ற அனைத்து வாய்ப்புகளையும் நாம் பயன்படுத்திக் கொண்டு சர்வதேசத்திற்கு ஒரு நெருக்கடியையும் நமது விடுதலைக்கு தடையாக இருக்கக்கூடிய சிங்கள பேரினவாதமும் இந்திய அரசாங்கத்தினுடைய அந்த துணையையும் முறியடிக்கின்ற வகையிலே நமது போராட்டங்களை நாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வகையிலே சர்வதேச அளவில் நிகழ இருக்கின்ற அந்த ஒலிம்பிக் விழாவானது, அந்த விளையாட்டு திருவிழாவானது லண்டன் நகரிலே மையம் கொள்ளும் பொழுது அந்த விழாவிலே இனப்படுகொலை புரிந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய அந்த விளையாட்டுக் குழு என்பது பங்கெடுப்பது என்பது ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல் என்பதை சர்வதேச சமூகத்திற்கு நாம் உணர்த்த வேண்டியிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் லண்டனில் நிகழ இருக்கின்ற இந்த விளையாட்டு திருவிழாவின் போது நமது விடுதலை போராட்டத்தினுடைய வரலாற்றையும் அதனுடைய இன்றைய சூழலையும் நமது கோரிக்கைகளையும் மையப்படுத்தக்கூடிய ஒரு போராட்டத்தை நாம் சர்வதேச சமூகத்திற்கு அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்கின்ற வகையிலே போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது. அந்த வகையிலே இது ஒரு சரியான காலகட்டத்திலே ஒரு சரியான போராட்டத்தை முன்னெடுக்கின்றோம் என்ற வகையிலே நமது போராட்டத்தை கூர்மைப்படுத்த வேண்டியிருக்கின்றது. இதன் அடிப்படையிலே இந்த விளையாட்டு திருவிழாவில் இருந்து இலங்கை விளையாட்டுக் குழுவை வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை தோழர் சிவந்தன் ஆரம்பித்திருக்கின்றார். அவருடைய இந்த போராட்ட முன்னெடுப்பு என்பதானது எதிரிகளை அம்பலப்படுத்துவது என்பது மட்டுமல்லாமல் எதிரிகளுக்கு துணை நிற்கக்கூடிய, அதாவது சிங்கள பேரினவாதத்திற்கு துணை நிற்கக்கூடிய அந்த மேற்குலகத்தையும் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு போராட்டமாக அமைகின்றது. இந்த போராட்டத்தை தமிழர்கள் ஒரு கூரிய போராட்டமாகவும் கடுமையான எதிர்ப்புகளை இங்கிலாந்து அரசாங்கத்திற்கும் மேற்குலகத்திற்கும் வைக்கக்கூடிய ஒரு போராட்ட வடிவமாகவும் மாற்ற வேண்டும். அதற்கான பொறுப்பு நம்மளிடத்தில் இருக்கின்றது. ஏனென்றால் இங்கே போராட இருக்கக்கூடிய நமது தோழர் நமது கோரிக்கைகள் முன்னெடுக்கின்ற வகையிலே மிக முக்கியமான ஒரு 5 கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார். இந்த 5 கோரிக்கைகளும் நமக்கு இந்த காலகட்டத்திலே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கோரிக்கைகளாக அமைகின்றது. இந்த கோரிக்கைகளை சர்வதேச சமூகம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் வைப்பது மிகச் சரியான ஒரு வழிமுறையாகும். அதை இந்த சமயத்தில் செய்வதுதான் மிகச் சிறப்பானதாக அமையும். அது மட்டுமல்லாமல் தோழர் சிவந்தன் அவர்கள் இன்னொரு கோரிக்கையையும் இதனுடன் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு தாழ்மையான வேண்டுகோளை மே 17 இயக்கத்தின் சார்பாக முன்வைக்கின்றோம். அதாவது தமிழீழ விடுதலையை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலான ஐநாவினுடைய பொது வாக்கெடுப்பு உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தவறாது நீங்கள் இதில் இணைத்துக் கொள்ள வேண்டும். அதை ஒரு முதன்மை கோரிக்கையாகவும் நீங்கள் மையப்படுத்துவதில் தவறேதும் இருக்காது. ஆக அதுதான் நமது விடுதலையை உறுதி செய்யும். அந்த விடுதலையின் மூலமாக நமது பிற கோரிக்கைகளையும் அடைய முடியும் என்பது உங்களுக்கு மிக நன்றாகவே தெரியும். ஆக புலம்பெயர் தமிழ் சமூகமானது இந்த கோரிக்கைகளை உள்ளடக்கிய அந்த போராட்டங்களையும் பிரச்சாரங்களையும் இங்கிலாந்து மட்டுமல்லாது ஏனைய மேற்குலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளிலுமே நீங்கள் இதை முன்னெடுக்க வேண்டும் என்று மே 17 இயக்கத்தின் சார்பாக தாழ்மையுடன் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஏனென்றால் போராட்ட மையம் என்பது லண்டன் நகரிலே இருக்கலாம், ஆனால் போராட்டம் என்பது உலகெங்கும் நடக்கக்கூடியதாக அமைய வேண்டும். அப்பொழுதுதான் நமது கோரிக்கைகள் என்னவென்று சர்வதேச சமூகத்திற்கும் இந்த மேற்குலகம் தொடர்ச்சியாக ஐநாவின் வழியாக சிங்கள பேரினவாதத்திற்கு உதவி செய்வதை அம்பலப்படுத்துவதாகவும் இது அமையும். இதே போன்ற ஒரு முன்னெடுப்பை கடந்த ஒலிம்பிக் போட்டியின் பொழுது திபெத்தியர்கள் முன்னெடுத்தார்கள். சீன அரசாங்கத்தினுடைய ஒடுக்குமுறையும் படுகொலையையும் இனப்படுகொலையும் அவர்கள் அம்பலப்படுத்தினார்கள். சர்வதேச அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதத்தை அது ஏற்படுத்தியது. அதே போன்று உய்கூர் இன மக்களும் சீன அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்களை தங்கள் வடிவிலே முன்னெடுத்தார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் ஜனநாயக ரீதியான போராட்டங்களை முன்னெடுப்பது என்பது சர்வதேச அளவிலே இன்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது. அந்த வகையிலே இந்த உண்ணாநிலை போராட்டம் என்பது ஒரு மிகச் சிறப்பான ஒரு ஜனநாயக போராட்ட வடிவமாக நாங்கள் பார்க்கின்றோம். அதை லண்டன் மாநகரிலே ஒரு மாபெரும் போராட்டமாகவும் ஒரு நெருக்கடிக்குள்ளாக மேற்குலகத்தை தள்ளுகின்ற ஒரு போராட்டமாகவும் மாற்றுகின்ற பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கின்றது. இதிலே மே 17 இயக்கம் நிச்சயமாக துணை நிற்கும். அதே வகையிலே நீங்களும் இந்த போராட்டத்திற்கு துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி மே 17 இயக்கத்தின் சார்பாக
தோழர் சிபந்தனுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் மிக முக்கியமாக நன்றியையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த போராட்டத்தை கூர்மையான முறையிலே நாம் முன்னெடுப்போம். மேற்குலகத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்குவோம். நமது கோரிக்கைகளை சர்வதேச அளவிலே கொண்டு வருவோம். சிங்கள பேரினவாதத்தை அம்பலப்படுத்துவோம். தமிழீழ விடுதலையை நாம் வென்றெடுப்போம். நன்றி, வணக்கம்.